بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاء منذر منه فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி வழங்கியிருக்கின்றார். எனவே இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது படைத்தவனை அஞ்சியவர்களாக, படைத்தவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களாக, படைத்தவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் எதை வழிகாட்டியிருக்கிறார்களோ, போதித்திருக்கிறார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். இவைகளின் மூலமாகத்தான் படைத்தவனுடைய மன்னிப்பையும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தையும் அவனுடைய திரு பொருத்தத்தையும் நாம் அடைந்து கொள்ள முடியும். எனவே இந்த உலக வாழ்க்கையில் குர்ஆன் நமக்கு சொல்ல
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் இந்த மனிதர்களுக்காக நேர்வழி காட்டுவதற்காக, படைத்தவனை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு நல்ல உபதேசங்களை வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே தான் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு அழைப்பு, இறைவனுடைய அழைப்பு என்ன? யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ خلقக்கும் அல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, உங்களையும் சரி உங்களுக்கு முன் சென்றவர்களையும் சரி படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அந்த படைத்தவனை நோக்கி நாம் திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார். எனவே அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வலியுறுத்துவது, கட்டளையிடுவது, நீங்கள் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு ஏராளமான அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறான். இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இறைவன் தான் நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறான். உலக வாழ்க்கை என்பது ஒரு சொற்பகால வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை கிடையாது. நிலையான வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை. அங்கே நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை தான். அதற்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையை நாம் நல்ல அமல்களை, இறைவனை அஞ்சியவர்களாக, உலக ஆசையில் வீழ்ந்து விடாமல், உலக மோகத்திலே நாம் வீழ்ந்தோம் என்றால் அது மிகப்பெரிய நஷ்டத்தையும் மிகப்பெரிய வேதனையும் நமக்கு ஏற்படுத்திவிடும் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். எனவே தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களை அழைத்து கூறுகின்றான். சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 5வது வசனத்திலே, யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்தத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். மனிதர்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களை அழைப்பிடுகிறான். யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. இறைவன் எந்த விஷயங்களை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறானோ, அவன் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு நிகழ்வுகளும், ஒவ்வொரு காலகட்டங்களும் நிச்சயமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அவனுடைய வாக்குறுதி உண்மையானது. மனிதனை படைத்திருப்பது, மனிதனுக்கு உயிர் கொடுப்பது, இந்த உலகத்திலே வாழ்வது, மரணித்த பிறகு அவனுடைய மறுமையிலே எழுப்புவது, சொர்க்கம் நரகம் உண்டு என்று எல்லா விஷயங்களும் இறைவன் வாக்களித்திருக்கின்ற ஒவ்வொன்றும் உண்மையானது. எனவே ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே, அவனுக்கு அடிபடுகின்ற விஷயத்திலே, அவனுக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்திலே இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். என்றால் மனிதன் உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது படைத்தவனை மறைந்தவராக, படைத்தவனுடைய கடமைகளை செயல்படுத்தாத, உலக வாழ்க்கையினுடைய செல்வமும் பொருளாதாரம் வேலை வாய்ப்புகளும் என்று கூறி மனிதன் மறுமையை மறந்துவிடக்கூடாது, இறை கடமைகளை மறந்துவிடக்கூடாது, மறுமையுடைய வாழ்க்கையை பராமுகமாக ஆக்கிவிடக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றான். இறை நினைவோடு நாம் வாழ வேண்டும். இந்த துன்யாவில் வாழும் பொழுது மறுமையுடைய சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். உலக மோகம் நம்மளை ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது. படைத்தவனுடைய கடமைகளை விட, கட்டளைகளை விட உலக வேலை பெரியது என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு ஆசை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப் இந்த உலகத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. உலகத்தில் காணப்படுகிற செல்வங்கள், மக்கள் எல்லாம் உலக வாழ்க்கையினுடைய அலங்காரமாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அது நிலையானது கிடையாது. இறைவன் அலங்காரமாக, ஒரு அழகாக ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பொருளாகத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு தற்காலத்திற்கு தான் வழங்கியிருக்கிறான். செல்வமும் சரி, பிள்ளைகளும் சரி, ஒரு சொற்பகால வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். அதே நேரத்தில் வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபு அமலா, இந்த உலக வாழ்க்கையை நாம் செய்கிற நல் அமல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றமானது, சிறந்தது, நம்மளோடு நிலைத்திருக்க கூடியது என்று அல்லாஹ் தஆலா மறுமையுடைய மகிழ்ச்சிக்காக, மறுமையுடைய வாழ்க்கைக்காக, இம்மையுடைய வாழ்க்கையை நீங்கள் பெரியதாக நினைத்து விடாதீர்கள், உலக வாழ்க்கை என்பது ஒரு அலங்காரங்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா நம்மளை உபதேசித்துக் கொண்டே இருக்கின்றார். நம்மை மறுமை சிந்தனையோடு மறுமையுடைய வாழ்க்கைக்காக முயற்சி செய்ய சொல்கிறான். அதற்கான ஈடுபாட்டில் இருந்து கொண்டே இருங்கள். உலக ஆசை உங்களை மறுமையை விட்டு தடுத்து விட வேண்டாம், விவாதத்தை விட்டு தடுத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கூறுகின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலை எப்படிப்பட்டது என்றால்,
சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த துன்யாவிலே அல்லாஹ் தஆலா மௌத்தையும் ஹயாத்தையும் வாழ்க்கையும் மரணத்தையும் ஏன் கொடுத்து வைத்திருக்கிறான் என்றால், உங்களில் யார் சிறந்தவராக இருக்கிறார், நல் அமல்களை செய்யக்கூடியவர் யார். யார் இந்த உலக வாழ்க்கையினுடைய உலக இன்பத்தை விட மறுமையுடைய வாழ்க்கை தான் நிலையானது, அதற்காக நான் பாடுபட வேண்டும், அதற்காக அமல் செய்ய வேண்டும், அந்த படிகளிலே ஈடுபட வேண்டும், அதற்கான நேரங்களை செலவழிக்க வேண்டும், அல்லாஹ் கொடுத்த இறைவேதத்தை படிக்க வேண்டும், ஓத வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை பின்பற்ற வேண்டும் என்கின்ற இறை கட்டளையோடு முக்கியத்துவம் கொடுத்து யார் நடக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நமக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா மனிதருக்கு நினைவூட்டுகின்றான். அப்போ இது ஒரு சோதனை களம்தான். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். அந்த சோதனை களத்தில் இறைவனுக்கு விரும்புகின்ற காரியத்தை, இறைவன் விரும்புகின்ற காரியத்தை, இறைவனுடைய கட்டளையை நாம் செய்ய வேண்டும். அதுதான் நம்மளை வெற்றியின்பால் அழைத்து செல்லக்கூடியதாக, மறுமையுடைய வாழ்க்கையினுடைய இன்பத்தில் வைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் பல இடங்களில் பல வசனங்களின் மூலமாக இறைவன் நமக்கு நினைவூட்டுகின்றான். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனையான களம். இந்த உலகத்தினுடைய ஆசைகள் நமக்கு வரும் பொழுது, உலக மோகம் வரும் பொழுது நம்மை கொண்டு போய் கஷ்டத்திலே விட்டுவிடும், நம்மளை கொண்டு போய் வேதனைகளை விட்டுவிடும், நம்மளை கொண்டு போய் அழிவிலே விட்டுவிடும். எனவே நீங்கள் ஒரு உற்சாராக இருந்து கொள்ளுங்கள். எனவே நீங்கள் மறுமை வாழ்க்கையை தேடுங்கள். உலக ஆசை என்பது ஒரு மனிதனுக்கு பேராசையாக மாறி அவனுடைய மறுமை வாழ்க்கையை மறந்துவிடக்கூடாது. உலகத்தை நோக்கி நாம் சென்று விட்டோம் என்றால் நமது மிகப்பெரிய வேதனையும் கஷ்டங்களும் எந்த அளவிற்கு செல்வம் வேணும், உலக வேண்டும், பதவி வேணும், செல்வாக்குகள் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த அளவிற்கான சோதனைகள் அது மிகைத்துக் கொண்டே போகும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முஃமின் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற அருளை வைத்து நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டதை கொன்று போதும் என்ற மனப்பக்குவத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருப்பது மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்ற செய்தியை ஒவ்வொரு மூமின்களுக்கும் தன் கிடைத்ததை கொண்டு பொருதி கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய நற்குணங்களாக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே உலகத்தில் காணப்படுகிற பொருளை பார்த்து நாம் ஆசைப்பட்டு நம்முடைய வாழ்க்கை நாம் வீணடித்து விடக்கூடாது என்பதை உணர்த்துகின்ற வகையிலே அல்லாஹ் தஆலா மேலும் பல வசனங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத்துல் அன்ஃபால் 8வது சூராவினுடைய 28வது வசனத்திலே சொல்கிறான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா வ அன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அதீம். நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு சொல்றான், வஅலமு, மனிதர்களே நன்றாக கவனமாக கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் செல்வமும் பிள்ளை செல்வங்களும் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சோதனை. கொடுக்கப்பட்ட ஒன்றை கொண்டு இறை பொருத்தத்தை நாடி செயல்படுகிறீர்களா, அல்லது இறைவனுடைய பொருத்தத்தை மறந்துவிட்டு உதாசீனம் செய்துவிட்டு உலகத்தை நீங்கள் விரும்புகின்றீர்களா? ஒரு சோதனை களம்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் செல்வமும் பிள்ளை செல்வம் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களை அழைத்து சொல்கிறான். வஅலமு, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவைகளை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைந்து அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய கடமைகளை மறந்து மேலும் சேர்க்க வேண்டும் மேலும் சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய மறுமை வாழ்க்கையை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இதிலே குறிப்பிடுகிறான். வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா வ அன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அதீம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது அது மகத்தான நற்கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக உலகில் எதெல்லாம் மனிதன் நேசிக்கின்றானோ, எதையெல்லாம் ஆசைப்படுகிறானோ, எதையெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் இறை நினைப்பை விட்டு தடுக்குமோ அவைகளையெல்லாம் அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். ஏனென்றால் இந்த உலக ஆசையினால் ஆசைப்பட்டு மனிதன் தன்னை சோதனைக்கும் கஷ்டத்திற்கும் உள்ளாக்கி கொள்ளக்கூடாது. மறுமை சிந்தனையோடும் இபாதத்தை விட்டு விலகிவிடக்கூடாது. இவைகளோடு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களை அழைத்து சொல்கிறான். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற செல்வமும் சரி பிள்ளைகளும் சரி உங்களுக்கு ஒரு சோதனையாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் முறையாக அல்லாஹ் விரும்புகிற விதத்தில் அதை ஆக்கியிருக்கிறீர்களா? கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வத்தை இறைவனுடைய பாதைகளை செலவு செய்கிறீர்களா, அல்லது அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாற்றமாக செலவு செய்கிறீர்களா? கொடுக்கப்பட்ட பிள்ளையை இறை மார்க்கத்தோடு வளர்த்திருக்கிறீர்களா? தீனை கொடுத்திருக்கிறீர்களா? குர்ஆனை கொடுத்திருக்கிறீர்களா? மார்க்க ஞானத்தை கொடுத்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வை பற்றியான இல்ம் அந்த பிள்ளைகளிடத்திலே இருக்கிறதா? அல்லாஹ்வை பற்றியான தூதரை பற்றியான மார்க்கம் அறிவும்
அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற சோதனை உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். இவைகளை தவறிழைத்து விட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. எனவே நீங்கள் உலகத்தில் பார்க்கிற இந்த அலங்காரங்கள் எல்லாம் நிலையானது கிடையாது. ஒரு சொற்ப காலத்திற்கு சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஒரு சோதனை தளம் தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை. இது நிலையான வாழ்க்கை கிடையாது. நிலையான வாழ்க்கை மறுமையில் இருக்கிறது. நீங்கள் முறையாக அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களாக உங்களுடைய பொருளையும் பிள்ளைகளையும் முறைப்படுத்திக் கொண்டால், குர்ஆன் சொல்வதை போல தர்பியத் கொடுத்திருந்தால் உங்களுடைய மறுமையுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். மேலும் அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவிலே குறிப்பிடுகிறான். ஏனென்றால் உலகத்தில் மனிதன் நினைக்கிறான், ஒரு அடியான் தொழுவது கிடையாது, இபாதத் செய்வது கிடையாது, இறைவனை வணங்குவது கிடையாது, இறைவனை மறுக்கிறான், அநியாயம் செய்கிறான், அக்கிரமம் செய்கிறான். ஆனால் அவன் உயர்ந்த பதவியில் இருக்கிறானே, அவன் செல்வந்தனாக இருக்கிறானே, மிகப்பெரிய சொத்துக்கள் அவனுக்கு இருக்கிறது என்று மனிதன் புலம்பக்கூடியதை உலகத்தில் பார்க்கிறோம். அல்லாஹ் அதற்கு அழகான விடையை கொடுக்கிறான். அது நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்களா? ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற செல்வத்தை வைத்து அவன் சிறந்தவனாகிவிட்டான். ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற பதவியை வைத்து அவன் சிறந்தவனாகிவிட்டான். உனக்கு கொடுக்கப்படுகிற செல்வங்களும் அதிகம் பெருகமாக இருப்பதன் காரணமாக அவன் சிறந்தவனாகி விடுகிறானா? அதற்கான தீர்வு என்ன தெரியுமா? அது என்னப்படி நிலை தெரியுமா என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபா 9வது சூராவினுடைய 55வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான். ஃபலா துஹ்ஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் ஃபலா துஹ்ஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅذிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தித் துன்யா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலா துஹ்ஜிபுக அம்வாலுஹும் அவுலாதுஹும். இந்த உலகத்தில் மக்கள் செல்வங்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம் சொத்துக்களும் இடங்களும் நிறைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? என்னடா அல்லாஹ்வை வணங்கல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, ஈமான் கொள்ளல, ஈமான் கொண்டிருக்கிறான், தொழுவுல, அல்லாஹ்வின் அடிப்படையில் வாழல, இணை வைப்புல இருக்கிறான், இப்படியெல்லாம் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு இப்படியெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறானே. ஒரு பக்கம் செல்வமாக கூறுகிறது, ஒரு பக்கம் பிள்ளைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது, உயர்ந்த பதவிகள் நினைக்கிறது. இதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? வியப்படுகிறீர்களா? இது எல்லாம் அவர்களுக்கு கொடுப்பதினால் அவர் உயர்ந்து விட்டாரா, சிறந்தவராகி விட்டாரா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டாரா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான் பாருங்க. இதையெல்லாம் வைத்து நீங்கள் எடை போடக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அது என்ன தெரியுமா? இந்த உலக ஆசை என்ன தெரியுமா? லி இன்னமா யுரீதுல்லாஹ், அல்லாஹ் நாடுவதெல்லாம் லியுஅذிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்க்கையிலே அவைகளை கொண்டு அவர்களை வேதனைப்படுத்துவதற்காகத்தான் இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இந்த வேதனை, ஒரு செல்வாக்கு, பிள்ளைகள் இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டவன் அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்வனாக இருப்பதன் காரணமாக உயர்ந்தவன் கிடையாது. அல்லாஹ் இதை கொண்டு அவனை இந்த உலக வாழ்க்கையிலே வேதனை செய்கின்றான், கஷ்டப்படுத்துகிறான், துன்பப்படுத்துகிறான். உலக ஆசை என்பது மிகப்பெரிய வேதனை என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். இதையெல்லாம் பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டு ஏதோ அவர் உயர்ந்து விட்டார், சிறந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள். இவைகளெல்லாம் அவர்களை கொண்டு அவர்களுக்கு வேதனைப்படுத்துவதற்காகத்தான். எனவே அவர்களில் யார் இவைகள் கொடுக்கப்பட்டாலும் இறை நம்பிக்கையோடும் முஃமினோடும் இறை மார்க்கம் சொல்வதை போல மறுமையுடைய வாழ்க்கை உயர்வானது, நிலையானது, அதை நோக்கி அதை கட்டுப்பாட்டோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட முஃமின்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சிலத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வங்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அவைகளை வைத்து மறுமையுடைய வாழ்க்கையை நாம் தேட வேண்டும். சூரத்துல் கஸஸ் 28வது சூராவினுடைய 77வது வசனத்திலே காரூனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தஆலா, காரூனுக்கு ஏராளமான செல்வங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அவனுடைய செல்வங்களுடைய சாவிகளை தூக்குவதற்கு மிகப்பெரிய பலசாலிகள் தேவை. அந்த சரித்திரத்தை அல்லாஹ் சூரத்துல் கஸஸ்ல அழகா சொல்றான். அந்த ஃபிரௌனுக்கு கொடுத்திருந்தோம், அந்த காரூனுக்கு நாம் கொடுத்திருந்தோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தஆலா ஆகிரா, உனக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றை வைத்து நீ மறுமையுடைய வாழ்க்கையை தேடிக்கொள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடு. மறுமையில் நம்ம சந்தோஷமா இருக்கணும், மனைவி மக்களோடு இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுங்கள். வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தஆலா ஆகிரா வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துன்யாவில் அல்லாஹ்வுடைய கடமையை செய்ய நீ மறந்து விடாதே. அஹ்ஸனல்லாஹ் கமா அஹ்ஸனல்லாஹ் இலைக்க, அல்லாஹ் உனக்கு எவ்வளவு அழகான உபகாரத்தை செஞ்சிருக்கிறான். உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், மனிதனா பிறக்க வச்சிருக்கிறான், தாயுடைய வயிற்றிலே வைத்து உன்னை கருவறையில வைத்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறான், உன்னை அழகிய முறை உருவத்தை கொடுத்திருக்கிறான், பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான், உண்ணக்கூடிய வலிமையை கொடுத்திருக்கிறான், சுவைக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான், ஒன்றை விலகிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுத்திருக்கிறான், உயர்ந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், செல்வாக்கை கொடுத்திருக்கிறான், ஊர்ல பெரிய மனிதரா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான்.
இது எல்லாம் அல்லாஹ் உனக்கு செய்திருக்கிறானே, அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உனக்கு இவ்வளவு உபகாரம் செய்திருந்தால் அதுபோல நீ அல்லாஹ்விற்கு உபகாரம் செய். அல்லாஹ்வுடைய கடமையை பாரு, அல்லாஹ்வுடைய கட்டளையை பாரு, அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு செலவு செய், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவு செய், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மாறுங்க, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியத்தை செய்யுங்க, மறுமையுடைய வாழ்க்கைக்கு வெற்றி தெரியுங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக் வபதகி பீமா ஆதாக்கல்லாஹு தஆலா ஆகிரா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் காரூன் என்ன சொன்னான்? இன்னமா ஊத்திது அலா இல்மின் இந்தி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வம் என்னுடைய திறமையினால், என்னுடைய கல்வியினால், என்னுடைய ஞானத்தினால் நான் உருவாக்கிய ஒன்று என்று அவன் அந்த உலக ஆசை அவனை பேச வைத்தது, படைத்தவனை மறக்கடித்தது, மறுமை சிந்தனை அகற்றப்பட்டது. அதனால் அவனுடைய நிலை என்ன? அது அல்லாஹ் சொல்றான், எவ்வளவுதான் உயர்ந்த செல்வங்கள் கொடுக்கப்பட்டாலும், உலகத்தில் மனிதர்களாக பேசப்பட்டாலும், அவனுக்கு உயர்ந்த அதிகாரங்கள் இருந்திருந்தாலும், அவன் இறை பொறுப்பையும் இறை கடமையை நோக்கி இறை கட்டளைகளுக்கு கட்டுப்படாததினால் ஃபஹஸப்னா பிஹி ஃபஹஸப்னா பிஹில் அர்த் ஃபஹஸப்னா பிஹி வபிதாரில் அர்த், அவனையும் சரி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த எல்லா செல்வங்களையும் சரி பூமியோடு சேர்த்து நாம் பூமியில அழுத்தி விட்டோம், பூமியில ஒதுங்கி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்துல இவ்வளவு பெரிய அழிவை உலகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் மழையின் காரணமாக உயிர்கள் போய்கொண்டிருக்க சேதாரங்கள், ஒரு பகுதியில் நெரிசல்கள், மலைப்பகுதிகளிலே நெரிசல்கள் ஏற்பட்டு விரிசல்கள் ஏற்படுகின்றன. ஒரு பக்கம் சென்றால் பூமி நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு உயிர்கள் ஓய்கொண்டிருக்கின்றன. இன்னொரு பகுதியை பார்க்கும் பொழுது வெப்ப தாக்குதல் தாங்க முடியாமல் பிரான்சிலே கிட்டத்தட்ட 4000ற்கு மேற்பட்டவர்கள் உயிர் போய்கொண்டு இருக்கிறது. எவ்வளவு கண் முன்னால் உலகத்தில் உயிர்கள் பேரறிவு இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் ஒவ்வொரு மரணமும் ஆகிக்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. இது சொற்பகால வாழ்க்கை. இதற்காக வேண்டி இவ்வளெல்லாம் நடைபெற்று நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்ளவில்லை என்றால், நம்முடைய ஈமானை இறைவனின் பக்கம் திருப்ப வேண்டும். உலகத்தில் இவ்வளவு அழிவுகள் எதிர்பார்க்காமல் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த உலக வாழ்க்கையை ஆசைப்பட்டு நீங்கள் மறுமை வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். எனவே மறுமையுடைய வாழ்க்கையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். உலகத்தில் கொடுக்கப்பட்டதை வைத்து பெருமை அடித்து விடாதீர்கள். இவைகளெல்லாம் சொற்பகால வாழ்க்கைக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நிலையான வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னமா யுரீதுல்லாஹ் தில்க தாருல் ஆகிரா நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவா ஃபில் அர்லி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அதே சூரத்துல் கஸஸ்ல 77 தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லிட்டே வர்றான். இந்த மறுமையுடைய வாழ்க்கை, இந்த தில்க தாருல் ஆகிரா மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது சிறந்தது. நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவா ஃபில் அர்லி, இந்த உலகத்தில் யார் பெருமை அடிக்கவில்லையோ, குழப்பங்கள் செய்யவில்லையோ அவர்களுக்காகத்தான் மறுமையுடைய வாழ்க்கையை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், அல்லாஹ்வுடைய இறுதி முடிவு எவரிடத்தில் இரையச்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் சிறந்த முடிவாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை ஆசை என்பது நம்மை மறுமையை விட்டும் மரணத்தை விட்டும் மறந்து விடாமல் ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டதெல்லாம் ஒரு சொற்பகால வாழ்க்கைக்காகத்தான் சொல்கிறான். அது உங்களை அல்லாஹ்வுடைய இபாதத்தை மறுமையை விட்டு திருப்பி விட வேண்டாம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் முனாஃபிக்கில் அழைத்து ஈமான் கொண்டவர்களை அழைத்து சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு அதை அடைவதிலும் அதை சேகரிப்பதிலும் அதை பராமரிப்பதிலும் ஓடி ஓடி ஆடி உங்களுடைய வணக்க வழிபாடுகளை புறக்கணித்து விடாதீர்கள். உங்களை வீணடித்து விட வேண்டாம். வமன் யஃஅல் ذلك, இப்படி ஒருவருடைய வணக்க வழிபாடுகள் புறக்கணிக்கப்பட்டால், செல்வத்தினாலும் பிள்ளைகளாலும் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு வணங்குவதை விட்டு புறக்கணிக்கப்பட்டு விட்டால் ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவர் மிகப்பெரிய நஷ்டவாளி தான், மிகப்பெரிய வேதனை தான், மிகப்பெரிய கஷ்டம் தான் வரும், துன்பம் தான் வரும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். எனவே இறைவனை நாம் மறந்து விடக்கூடாது, இறை கடமைகளை புறக்கணித்து விடக்கூடாது. அதனுடைய நிலை மறுமையில கடுமையானதாக இருக்கும். சூரத்துல் ஹாக்கால் அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஹாக் 67வது சூராவில் 28வது வசனம் சொல்றான், மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, நான் சேகரித்த செல்வம் எனக்கு எந்த பிரயோஜனமும் அளிக்கலையே. ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு எல்லாம் அழிந்து போய்விட்டது என்று மறுமையிலே அல்லாஹ் கதறுவான் என்பதை சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக ஆசை என்பது நம்மளுக்கு மிகப்பெரிய வேதனை தரக்கூடியது. எனவே அதை நாம் புரிந்து கொண்டு இறை நினைவோடும் இறை கடமையோடு நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா உலக வாழ்க்கையினுடைய அந்த பராமுகத்தை உணர்த்துவதற்காக நாம் மறுமை சிந்தனையோடு வாழ வேண்டும். என்றால் மனிதனுக்கு இந்த உலக ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கும். எதுவரை செல்வத்தை சேர்க்க வேண்டும், செல்வம் செல்வம் என்று அவனுடைய ஆசையில் இருந்து கொண்டிருக்கும். உலகத்தில் டாக்டர்கிட்ட போறோம், நம்முடைய உடலில் உள்ள என்ன நோய் இருக்கிறது, பிபி இருக்கா, சுகர் இருக்கா,
தைராய்டு இருக்கா என்று டாக்டர்கள் நம்முடைய உடலை பரிசோதனை செய்து சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்தில் என்ன நோய் இருக்கு தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களிடையும் இருக்கக்கூடிய ஒரு நோய் என்ன தெரியுமா? அதற்கு நிவாரணம் என்ன தெரியுமா? அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத்து தகாசுர் 102வது சூரா. அந்த சூராவில் அல்லாஹ் சொல்றான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். செல்வம் பெருக வேண்டும், செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனிதர்களிடையே இருந்து கொண்டே இருக்கிறது. இது மிகப்பெரிய உள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நோய். அது எதுவரை இருக்கும்? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அவனை கொண்டு போய் மண்ணறையிலே வைத்து அடக்கப்படுகின்றவரை, உயிர் கைப்பற்றப்படுகிறவரை, மண்ணறை போற வரைக்கும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை வந்து கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையான மூமின்கிட்ட தனக்கு கிடைத்தது போதுமானது, தனக்கு கிடைத்தது அல்லாஹ் கொடுத்த பரக்கத்து இருக்கிறது. எவ்வளவு பலகீனமாக இருந்தாலும் அல்லாஹ்வினால் எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து அவன் என்ன செய்வான்? அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நியாமத்தை கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வை அவன் புகழுவான். ஆனால் மிகப்பெரிய உலகத்தினுடைய பேராசை இருக்கிறது, மறுமையுடைய சிந்தனை விட்டு போக்கக்கூடிய ஒரு பண்பு என்ன? தகாசுர் என்றால் அதிகம் செல்வத்தை பெருக்கிக் கொள்வது. அதிகமான பதவி வேணும், அதிகமான செல்வாக்கு வேணும், இடம் வேணும், பூமி வேணும், இப்படியாக தகாசுர். அல்ஹாகுமுத் தகாசுர் அவனை மறுமையுடைய சிந்தனை விட்டு போக்கி விடுகிறது. இதுவரை ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கபருக்குழிக்கு போற வரைக்கும், மண்ணை போடுற வரைக்கும் அவனுக்கு அந்த ஆசை இருக்கும். கல்லாலு தஅலமூன அவன் அதை போறல்ல மிக விரைவாக தெரிந்து கொள்வான். சும்மா கல்லா சௌஃப தஅலமூன் மிக விரைவாக அது என்ன நிலை என்பதை புரிந்து கொள்வான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக அவன் என்ன செய்வான்? லதரவுன்னல் ஜஹீம், நரகத்தை பார்க்குவான். கண்டிப்பா இந்த உலகத்தை புறக்கணித்ததினால மறுமையுடைய வாழ்க்கை விளங்கிக் கொள்ளாமல் உலக முகத்தில் போனால் நிச்சயமாக அவன் அதனுடைய பாதிப்பு என்னங்கிறத பார்ப்பான். சும்மல துஸ்அலுன யௌமைதின் அனின் நஈம். மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நிஅமத்தும், எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் அவர்களுக்கென்று அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த நிஅமத்தை குறித்து கூட அல்லாஹ் கேட்பான் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுறான். இந்த உலகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சொற்பகால வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லவ் கானத்தித் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் மா சகா காஃபிரன் ஷுர்பத்தின் மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த துனியா ஒரு கொசுவினுடைய ரெக்கை அளவிற்கு கூட அல்லாஹ்விடத்திலே ஒப்பானது கிடையாது, அவ்வளவு மதிப்பு கிடையாது. அப்படி ஒரு மதிப்பு இருக்குமே என்று சொன்னால் இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முடக்கு தண்ணீர் கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டார். கொசுவினுடைய ரெக்க அளவிற்கு கூட இந்த உலகத்தினுடைய மதிப்பு கிடையாது. அப்ப அவ்வளவு அற்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவ்வளவு மதிப்பெற்ற இந்த உலகத்திலே மனிதன் மறுமையுடைய வாழ்க்கையை இழக்கின்றான், படைத்தவனை மறக்கின்றான், படைத்தவனை மறுக்கின்றான், படைத்தவனுடைய கடமைகளை உதாசீனம் செய்கிறான், படைத்தவனுடைய வார்த்தைகளை கவனிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறான், படைத்தவனுடைய கட்டளை கண்டுகொள்ளவில்லை, உலகம் அவனை இழுத்துக் கொண்டு செல்கிறது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். இப்படி எல்லாம் ஆழ்ந்து விடாதீர்கள், இது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திவிடும். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சொற்பக்கால வாழ்க்கை தான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு நமக்கு உதாரணத்தின் மூலமாக சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே மக்கள் சூரத்து நிசா 4வது சூராவின் 77வது சொல்றான், குல் மத்தாஉத் துன்யா கலீல். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே ஒரு சொற்பக்கால மிக குறைவானது. வல் ஆகிரத்து கைருல் லிமன் இத்தகா. மறுமையுடைய வாழ்க்கை நிலையானது. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாம் நோக்க வேண்டும். உலக ஆசையை பார்த்து மறுமையை விட்டுவிடக் கூடாது என்பதை உணர்த்தி காட்டுகின்றான் அல்லாஹ் தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், லவ் கான லிப்னி ஆதம் வாதியானி லப்தகி சாலிசன். ஒரு ஆதமுடைய மகனுக்கு ஓடக்கூடிய தங்கத்தினாலான 2 ஓடைகள் இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க, ஓடக்கூடிய ஒரு கண்ட்ரோல் இல்ல, ஓடுற நதி அது 2 பங்கு, ஒரு 2 நதி ஓடிட்டே இருக்கு தங்கத்தால. அவன் என்ன நினைப்பான், லபுத்தகை சாலிசா, 3வது ஒண்ணு இருக்காதா? இதுதான் ஆதமுடைய மகனுடைய நிலைப்பாடு. மனிதனுடைய ஆசை 2 நதி தங்கத்தினாலான ஓடிக்கொண்டே அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் 3வது ஒரு நதி கிடைக்காதா என்று அவன் அலைந்து கொண்டு இருப்பான். லை யம்லஉ ஜௌஃபஹு இப்னு ஆதம் இல்ல துரா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த ஆதமுடைய மகனுடைய ஆசை அவனுடைய வயிறு நிரம்பாது, இல்ல துரா, அவனுடைய முகத்தில் வாயில் மண்ணை அள்ளி போடுகின்ற வரை இந்த ஆசைகள் அவனை விட்டு போகாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட நிலைக்கு போகக்கூடாது என்பதை தான் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஈஸ அப்து தீனார் வ அப்து திர்ஹம் வ அப்துல் கமீஸா இன் உஅதிய ரதிய வ இல்லம் யுஅத சகித. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தீனாரினுடைய அடிமை, திரஹமுடைய அடிமை, ஒரு கருப்பு துணியினுடைய அடிமை துர்பாக்கியசாலியாக இருக்கிறான். இவன் பணம் செல்வம் என்று அலைந்து கொண்டிருக்கிறான், அவன் துர்பாக்கியசாலி. ஏனென்றால் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தால் ஃபரதிய, செல்வம் கிடைத்தால் பெருகினால் சந்தோஷப்படுகிறான். அவனுக்கு அவன் ஆசைப்பட்டது கொடுக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ்வின் மீது அவன் கோபப்படுகின்றான், வெறுக்கிறான் என்று இப்படிப்பட்டவன் மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியசாலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக ஆசை என்பது நம்மளை வேதனையிலே தள்ளிவிடக்கூடாது, கஷ்டத்திலே ஆக்கிவிடக்கூடாது. நன்மையை நோக்கி நாம் பயணிக்கக்கூடியவர்களாக, மறுமை சிந்தனை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹுமானி லா யஷ்பா ஃபில் இல்மி வலா யஷ்பா ஃபித் துன்யா. இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், இரண்டு விதமான ஆசைகள் இருக்கிறது. அந்த ஒரு ஆசை சரியானது, நிலையானது, அது போதுமாகாமல் இருக்கும். இன்னொரு ஆசை அவனுக்கு போதாது, இருந்தாலும் அது தேவையற்றது. ஒன்று என்ன, ஒரு மனிதன் இல்மை தேடுகிறான் என்றால் அது போதுமாக, எந்த காலமானாலும் இல்மு தேவைப்பட்டு கொண்டே இருக்கும், எத்தனை வயது வந்தாலும் இல்மு தேவைப்படும். ஆனால் அந்த இல்மு பயனுள்ளதாகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் துனியாவை நோக்கி பயணிக்கின்றான் என்றால் அவன் மரணிக்கின்ற வரை அவனுக்கு போதுமான பண்பு உண்டாகாது. அதுதான் மிகப்பெரிய ஆபத்தானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார் சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய உலக வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது உலகத்தில் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்றை கொண்டு நாம் அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அதை கொண்டு நாளை மறுமையுடைய வாழ்க்கையை தேடக்கூடியவர்களாக, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றை கொண்டு அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பான் என்ற அச்சத்தோடு நாம் பயத்தோடும் வாழ வேண்டும். உலகத்தில் நாம் இறைவனுடைய அந்த மறுமையுடைய வாழ்க்கையை நாம் மறக்கடிக்கப்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை நிலையானதல்ல, ஒரு சொற்பக்கால வாழ்க்கையாகத்தான் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். எனவே உலக மோகம், உலக ஆசை என்பது மனிதர்களை வேதனைக்குள் ஆளாக்கிவிடும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறான், அல்லாஹ்க்கும் முத்தகாத்திரு ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மனிதனுக்கு இந்த பேராசை, செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்து கொண்டுதான் இருக்கும் மன்னரை செல்கின்றவரை. ஆனால் அவனுடைய உண்மையான ஒரு மூமினாக இருக்கக்கூடியவர் இறைவன் எதை கொடுத்திருக்கிறானோ அதை வைத்து இறைவனை புகழ வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், அவனுடைய கடமைகளில் கவனம் செலுத்த வேண்டும். இப்படியான மூமின்களாக மாறும் பொழுதுதான் அவருடைய மறுமை வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும். வல் ஆகிரத்து கைரு அபுகா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், மறுமையுடைய வாழ்க்கை தான் நிலையானது, நிரந்தரமானது, சந்தோஷமானது. அங்கே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக உணர்த்தி காட்டுகிறார். உண்மையான மகிழ்ச்சியும் உண்மையான சந்தோஷமும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதுதான் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக, மறுமையில் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய மக்களாக இந்த வாழ வேண்டும் என்றால் இம்மையுடைய வாழ்க்கையை நாம் உலக மோகத்தின்பால் செய்து இறை கடமைகளை, இறை கட்டளைகள், இறை போதனைகள், இறைவனுடைய வழிகாட்டல்களை நாம் புறக்கணித்து வாழ்ந்துவிடக்கூடாது. அதோடு சேர்த்து அதற்கு முக்கியத்துவம் அளித்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இறை அடியார்கள் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், மறுமையிலே உயர்ந்தவராக இருக்க வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இறை பொருத்தத்தை பெறக்கூடிய பண்புள்ளவர்களாக, இறை பொருத்தத்தை அடையக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் மறுமை சிந்தனையும் அந்த மறுமையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நினைவூட்டுகிறார். உலக வாழ்க்கை என்பது எவ்வளவு ஒரு அற்பமானது என்பதை புரிய வைப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி வலக்க மின் மாலி இல்லா மா அக்கல்த ஃபஃலைத அவ் லபிஸ்த ஃபஅப்லைத அவ் தஸத்தக்த ஃபஅம்லைத. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி. ஆதமுடைய மகன் சொல்கிறான், இது ஏன் செல்வம், இது என்னுடையது என்னுடையது என்று புலம்பிக் கொண்டே
அலைகின்றான் ஒரு துனியாவுடைய வாழ்க்கையில். மனிதன் கொடுக்கப்பட்ட ஒன்றை என்னுடையது என்னுடையது என்றான். உன்னுடைய எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக புரிய வைக்கிறார்கள். மறுமைக்கு உலகத்தினுடைய இன்பம் என்ற சொற்பந்தான் என்று புரிய வைக்கிறார்கள். இல்லாம அக்கல்த ஃபஅஃப்னைத, நீ உண்டு கழித்தியே அதுதான் உன்னுடையது. நீ உண்ணாத வரை உன்னுடையது கிடையாது. உண்டு கழித்ததுதான் உன்னுடையது. லபிஸ்த ஃபஅப்லைத, நீ உடுத்தி கிழித்து ஆடை இருக்கிறது அதுதான் உன்னுடையது. உன்னுடைய பீரோவில் இருக்கிற வரை உன்னுடையது கிடையாது. நீ உடுத்தி கிழித்ததுதான் அதுதான் உன்னுடையது. தஸத்தக்த ஃபஅம்லைத, நீ தான் வீட்டில் வைத்திருப்பது உன்னுடையது கிடையாது. நீ தானங்கள் தர்மங்கள் கொடுத்து முடித்து விட்டாயே அதுதான் உனக்குரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை எது உயர்த்துமோ, நம்மளை எது சிறந்ததாக ஆக்குமோ, நம்மளை எது மறுமையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தருமோ, நம்மளை எப்படி சொர்க்கவாசியாக எது ஆக்குமோ அவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் மிக ரத்தின சுருக்கமாக உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களுடைய உள்ளங்களில் மறுமையுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியது, அங்கே நாம் அந்த உயர்வையும் அந்தஸ்தையும் பெற்றே தீர வேண்டும் என்று புரிய வைப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக கூறினார் என்றால், அப்படிப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்றை இறைவனுடைய வகுப்பில் செலவு செய்யக்கூடியவர்களாக, இறைவனுடைய விரும்புகின்ற அந்த மறுமை வாழ்க்கைக்காக அமல் செய்யக்கூடிய மக்கள் மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذكருல்லாஹ அல்-அஸீம் யذ்குருக்கும் வஷ்குரு வலா நிஅமஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.